சரி சொல்லு, எதுக்காக இங்க தனியா உட்கார்ந்திருக்க? ஏன் இஷ்டம் உட்கார்ந்துருக்க, விடிஞ்சதும் நான் போயிருவேன். நீங்க எதுக்கு சார் தொல்லை பண்றீங்க? துர்கா கண்ணு, ஒரு போலீஸ்காரங்கிட்ட இப்படியெல்லாம் பேசக்கூடாது. கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லணும். சொல்லன்னு வச்சுக்கேன், சந்தேக கேஸ்ல புடிச்சு உள்ள வச்சிருவேன். உன் மேல என்ன கேஸ் வேணா போட முடியும். நகையை திருடிட்டு வந்துட்ட, கஞ்சா வித்த, மிட் நைட்ல நடு ரோட்ல நின்னு கை நீட்டி ஆளுங்களை கூப்பிட்டேன்னு, இப்படி எது வேணாலும் கேஸ் போட முடியும். போட்டுமா? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க சார். ஒரு பொண்ணு தனியா இருக்கான்னு என்ன வேணாலும் பேசுவீங்களா? யோ, இங்க பாரியா, போலீஸ்காரங்கிட்டயே வீரவசனம் எல்லாம் பேசுது. இத பாரு துர்கா கண்ணு, நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். ஒரு பயலும் என்ன கேள்வி கேட்க முடியாது. ரொம்ப நாளாவே உன் மேல ஒரு கண்ணு என்கிட்ட இருந்து நழுவி நழுவி போய்கிட்டே இருக்க. ஆனா இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டேன். வேண்டாம் சார், தயவு செஞ்சு போயிருங்க. எத்தனை நாளா உனக்காக ஏங்கிக்கிட்டு இருக்க தெரியுமா? இன்னைக்கு நீயா வந்து சிக்கிக்கிட்ட. அப்படியெல்லாம் சுலபமா விட்டுட்டு போயிட முடியுமா? இதை விட்டா இப்படி ஒரு சான்ஸ் இன்னும் ஒரு தடவை கிடைக்குமா? கிடைக்காது. அன்னைக்கு ஒரு நாள் நீ காணாம போயிட்டேன்னு உன் புருஷன் அசோக் என்ன வந்து பார்த்தான். அப்புறம் உன்னை தேடி கண்டுபிடிச்சதா கேள்விப்பட்டேன். அப்பவே உனக்கும் உன் புருஷனுக்கும் செட் ஆகலன்னு புரிஞ்சுது. இந்த பார், அவனை விட்டுட்டு வந்துடு, நான் உனக்கு அடைக்கலம் கொடுக்குறேன். தனியா வீடு எடுத்து உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன். எல்லாம் மீறி பேசுறீங்க, உங்களுக்கு நல்லதில்ல. பாரா, சிட்டுக்குருவிக்கலாம் என்னமா கோவம் வருது. ஆட, கோவத்துல கூட உன் கண்ணை ரெண்டும் செவக்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த குறைஞ்ச வெளிச்சத்திலையும் தங்க சிலை மாதிரி மின்ற, அப்படியே ஜொலிக்கிற. நான் இன்னொருத்தரோட பொண்டாட்டி, இப்படிலாம் தப்பா பேசலாமா? அதோட நான் மாசாணி அம்மன் தாயை கும்பிடுறவ. என்ன தப்பா பேசி அவளை கோவத்துக்கு ஆளாக்காதீங்க. கோவத்துல ஆத்த கண்ணை திறந்தா உங்களை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவா. போயிடுங்க இங்க இருந்து. என்னையா இவ அம்மன் படுத்து வசன மாதிரி பேசுறா? அம்மன் கண்ணை திறக்குமா, என்ன பொசிக்கிடுமா? எங்க உன் அம்மனை வர சொல்லு பாப்போம். வர சொல்லு, வர சொல்லு, வர சொல்லு. விளையாட்ட நினைக்காதீங்க, எல்லாத்தையும் அவ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டா. அப்படியா? எங்க உன் மாசாணி தாய வர சொல்லு, என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். வர சொல்றீ. மாசாணி அம்மா, இந்த துஷ்டன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. மாசாணி அம்மா, என்ன நீதான் காப்பாத்தணும். மாசாணி அம்மா, என்ன எப்படியாவது என்கிட்ட இருந்து காப்பாத்து. துர்கா கண்ணு, அம்மன் வரப்ப பார்த்துப்போம். இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உன் புருஷன் சரியில்லை பாரு, உன்னை அம்போன்னு விட்டுட்டான். ஆனா நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். நீ மட்டும் என் லைஃப்ல வந்துட்ட, என் பொண்டாட்டியெல்லாம் உனக்கு அடுத்ததுதான். உன் பேர்ல வீடு வாங்கி தரேன், வேணுங்கிற நகை நட்டெல்லாம் செஞ்சு தரேன்.
உனக்கு என்ன வேணும்னு கேளு. மாமா நான் வாங்கி தரேன். அதிகமா பேசாதீங்க. இப்படி பேசுனீங்க விளையாட்டுக்கு சொல்லல. மாசாணியம்மா உங்களை சும்மா விட மாட்டா. யோ என்னையா இது? இந்த பாப்பா சொன்னதையே சொல்லுது. சரி, நீ சொல்ற மாசாணியம்மா நேரடியா வருமா இல்ல மனுஷ ரூபம் எடுத்து வருமா? இந்த பார், யாரு வந்தாலும் இந்த சரவண பெருமாளை ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு நீ அடங்கி நடந்துக்கிட்டா உனக்கு சொகுசான வாழ்க்கை கிடைக்கும். திமுறா பேசுன என்ன கேஸ் வேணாலும் போட்டு உள்ள தள்ளிடுவேன். என் ஸ்டேஷன்ல நான் தான் கிங்கு. லாக்அப்ல தள்ளனா உன்னை எது வேணாலும் பண்ண முடியும். எது வேணாலும். நீயே சமத்தா வந்தா செய்குலி உண்டு, சேதாரம் கிடையாது. நானே உன்னை இழுத்துட்டு போனா சேதாரம் தான். தங்கம் எப்படி வசதி? இனி நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. என் கூட வாழ இஷ்டம்னு சொல்லு. ஜீப்ல உன்னை ராணி மாதிரி கூட்டிட்டு போறேன். கஷ்டம்னு சொன்ன அதே ஜீப்ல உன்னை கைதியா கூட்டிட்டு போவேன். உனக்கு எது இஷ்டம்னு சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்க? உன் வேலையை பார்த்துட்டு போமா. போலீஸ்காரனே என்கொயரி பண்ற. என்ன பாக்குற? நீ கூட சிக்குன்னு தான் இருக்க. ரூம் புக் பண்ணவா? ஏய், என்ன போலீஸ்கார மேலே கை வைக்கிறியா? ஏய், நான் யாருன்னு தெரியுமா? டிஎஸ்பி நந்தினி. இன்னைக்கு தான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்திருக்கேன். சாரி மேடம். சரவண பெருமாள், என்ன உனக்கு தெரியாது, ஆனா உன் ஹிஸ்டரியே எனக்கு தெரியும். நீ எல்லாம் அடங்கவே மாட்டல்ல. தன்னந்தனியா ஒரு பொண்ணு இருந்தா இப்படிதான் நடந்துப்பியா? தப்பு தண்டா எதுவும் நடந்துடக்கூடாது, மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு தான் உன்னை ரோந்து பண்ணிக்க அனுப்புறாங்க. நீ என்னடான்னா தன்னந்தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட சிலுமிஷம் பண்ற, இஷ்டத்துக்கு பேசுற. என்ன சொன்ன? செய்கூலி தருவ, சேதாரம் இருக்காதா?
என்னடா நகைக்கடை விளம்பரம் மாதிரி பேசிட்டு இருக்க? அப்புறம் ஏதோ சொன்னியே, இஷ்டம்னா ராணி மாதிரி கூட்டிட்டு போவ, கஷ்டம்னா கைதியா கூட்டிட்டு போவியா? இதுக்குதான் உனக்கு பதவியும் கொடுத்து சம்பளமும் கொடுக்கறாங்களா? இந்த ராத்திரியில ஒரு பொண்ணு தனியா இருக்கான்னா அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சு அவளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுக்கணும். அதுதான் போலீஸ்காரனோட வேலை. அதை விட்டுட்டு தனி வீடு எடுத்து ராணி மாதிரி பாத்துக்குவேன்னு சொல்ற? ஏய், ஒரு பொண்ணு தனியா மாட்டினா அவளுக்கு நீ வாழ்க்கை கொடுப்பியா? அதுவும் கல்யாணம் ஆன பொண்ணுக்கு. ஒரு அப்பாவி பொண்ணுகிட்ட உன் பவரை காட்டுறியே, இப்போ ஏன் பவர் என்னன்னு நான் காட்டட்டுமா? இல்ல மேடம், அது அது வந்து என்ன இல்ல மேடம்? ஒரு வில்லேஜ் போலீஸ் ஸ்டேஷனையே எரிச்சிட்டு தப்பிச்சு வந்தன நீ. உன் மேல ரொம்ப நாளாவே நான் ஒரு கண்ணு வச்சுட்டு தான் இருந்தேன். உன்னை கையும் களவுமா பிடிக்கணும்னு காத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நீயா வந்து மாட்டிக்கிட்ட. உன்னை சஸ்பெண்ட் பண்றதுக்கு நல்ல சான்ஸ நீயே கொடுத்துட்ட. மேடம் வேண்டாம் மேடம், என் பிள்ளைங்களாம் வளர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சஸ்பென்ஷன் அது இதுன்னு போயிடுச்சுன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் மேடம். ப்ளீஸ் மேடம், தெரியாம பண்ணிட்டேன். இனி இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடக்காது. என்னை மன்னிச்சிருங்க மேடம். இந்த பொண்ணு தான் உன்கிட்ட கெஞ்சினால, அவகிட்ட இறக்கப்படாத உன்கிட்ட நான் எதுக்கு இறக்கம் காட்டணும்? இங்க மன்னிப்புக்கு எல்லாம் இடமே கிடையாது. தப்பு பண்ணா தண்டனை தான். ஆறுமுகம், சொல்லுங்க மேடம். இந்த பொண்ணு கிட்ட இந்த ஆளு தப்பா நடந்துக்கிட்டத வீடியோ எடுத்தியா? எடுத்து மேடம். இந்த வீடியோவை நான் கமிஷனருக்கு அனுப்புறேன். அப்புறம் என்ன, உன் கதை முடிஞ்சிரும். மேடம் வேண்டாம் மேடம், தெரியாம பண்ணிட்டேன். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது மேடம். நான் நடந்துக்கவும் மாட்டேன் மேடம். பா, எத்தனை மேடம்? பதவியில இருந்தா மேடம், அப்பாவியா இருந்தா ராணின்னு சொல்லுவ, தனி வீடு எடுத்து கொடுப்பேன்னு சொல்லுவ. ஆறுமுகம், எடுத்த வீடியோவை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு. நான் கமிஷனருக்கு அனுப்பணும். மேடம் அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க மேடம். இனிமே சத்தியமா தப்பு பண்ண மாட்டேன் மேடம். அது எப்படி நான் நம்புறது? மேடம், என் பொண்டாட்டி ரொம்ப சென்சிட்டிவானவ. நான் இப்படின்னு தெரிஞ்சா உசிரியே விட்டுடுவா. பசங்களும் என்னை மதிக்க மாட்டாங்க. அவங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், இனிமே ஜென்மத்துக்கும் தப்பு தண்டா பண்ண மாட்டேன் மேடம். ப்ளீஸ் மேடம். நீ உன் குடும்பத்தை பத்தி சொல்லி கதறினதுனால ஆக்ஷன் எடுக்காம விடுறேன். மறுபடியும் எந்த பொண்ணுகிட்டயாவது சிலுமிஷம் பண்றேன்னு தெரிஞ்சது இறக்கமே காட்ட மாட்டேன். அப்புறம் இந்த சஸ்பெண்ட் எல்லாம் கிடையாது, டிஸ்மிஸ் தான். ஐயோ, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். இனிமே தப்பு நடக்காது மேடம். ரவுண்ட்ஸ் வந்து நீ ஊரை பாதுகாத்ததெல்லாம் போதும். மினிஸ்டர் பந்தோபஸ்துக்காக ஆளுங்க கேட்டிருந்தாங்க, நீ அங்க கிளம்பி போ. சரிங்க மேடம். கிளம்பு. ஓகே மேடம். இங்க வா. மேடம், அவர்கிட்ட மாசாணி அம்மா என்னை காப்பாத்த வருவாங்கன்னு சொன்ன. இப்ப உங்களை அனுப்பி வச்சிருக்கா. அந்த ஆளுகிட்ட இருந்து என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றிமா. உன் பேர் என்ன? துர்கா. கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்க. எந்த ஊரு? மலையூர்.
சென்னைக்கு யார பார்க்க வந்த? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட தான் கேக்குறேன். இங்க யார பார்க்க வந்த? அட்ரஸோ இல்ல போன் நம்பரோ தொலைச்சிட்டியா? இல்ல பணம் ஏதாவது திருடு போச்சா? என்னாச்சுன்னு சொல்லு. அது இங்க பாரு, பதில் சொல்லாம நின்னுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு நிறைய வேலை இருக்கு, சீக்கிரமா சொல்லு. நீ பதில் சொன்னா மட்டும்தான் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். டைம் 12க்கு மேல ஆயிடுச்சு. உன்னை இப்படியே விட்டுட்டு போகவும் முடியாது. ஒரு போலீஸ்காரனே தப்பா நடந்துக்கும் போது தப்பான ஆளுங்க கிட்ட மாட்டினா என்ன ஆகும்? பொண்ணு கடத்துறவங்க கிட்ட கொண்டு போய் வித்துருவாங்க. சொல்லு ஏதாச்சு. அது அது வந்து ஏய், என் பொறுமைய நீ ரொம்ப சோதிக்கிற. இப்ப நீ பதில் சொல்லலைன்னா நான் உன்னையே சந்தேகப்பட வேண்டியது இருக்கும். அப்புறம் நான் இந்த மாதிரி சைலண்டாலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். போலீஸ் என்கொயரி எப்படி இருக்கும்னு தெரியும்ல. இப்ப சொல்ல போறியா இல்லையா? அம்மா தாயே, எதுக்காக என்ன இப்படி சோதிக்கிற? சின்னையா வீட்டுக்கு போயிடக்கூடாது, வேற வழி பாத்துக்கலாம்னு நினைச்சேன். இப்ப இவங்க கிட்ட சொன்னா சின்னையா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்களே, இப்ப என்ன பண்றது? இது சரிப்பட்டு வராது. ஆறுமுகம், இவ்வளவு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க. ஏதாவது ஒரு செக்ஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்ல கூட்டிட்டு போய் நிறுத்துவோம். ஐயோ வேண்டாம் மேடம், நான் யாருன்னு சொல்லிடுறேன். சொல்லு. நான் ஜமீன் ஆவுடைய அப்பனோட மருமக. என்ன சொல்ற நீ? ஆமா மேடம். உன்னை பார்த்தா ஜமீன் மருமக மாதிரியா இருக்கு. நான் எதுக்கு மேடம் போய் சொல்ல போறேன்? நான் அந்த குடும்பத்து மருமக தான். எனக்கு அந்த ஃபேமிலிய பத்தி கொஞ்சம் தெரியும். நீ அந்த ஜமீன் ஆவுடைய அப்பன் பையனோட ஒய்ஃபா? ஆஹா இல்ல மேடம், அவரு தம்பியோட பையனோட ஒய்ஃப். உன் ஹஸ்பண்ட் பேரு? அம்மா தாயே, இந்த மேடத்தை அனுப்பி என்ன காப்பாத்துன. இப்ப அவங்கள வச்சு என்ன இப்படி சோதிக்கிறே? துர்கா, உன் ஹஸ்பண்ட் பேரை தானே கேட்டேன். அதுக்கு எதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? உண்மையிலேயே ஜமீன் வீட்டு மருமக தானா இல்ல? மேடம், நான் அந்த வீட்டு மருமக தான். அவரு பேரு அசோக். என்ன வேலை பாக்குறாரு? வக்கீலா இருக்காரு. வீட்ல எதுவும் பிரச்சனையா? உன்னை கொடுமைப்படுத்துறாங்களா? அப்படிலாம் இல்ல மேடம், அவங்க எல்லாரும் நல்லவங்க தான். அந்த வீட்ல ஏதோ நடந்திருக்கு. நம்ம கிட்ட இவ மறைக்கிறா. இதுக்கு மேல கேட்டா கண்டிப்பா இவ போய் தான் சொல்லுவா. அங்கேயே போய் நம்ம விசாரிச்சுக்கலாம். ஆறுமுகம், நீங்க ஸ்டேஷனுக்கு போயிடுங்க. ஓகே மேடம். ஓகே, நீ வா என் கூட. வா. உட்காரு. எங்க மேடம்? சொன்னாதான் உட்காருவியா? உட்காரு. இவங்க எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியலையே. துணைக்கு நீயும் வா மாசாணியம்மா. என்ன மேடம், ஜமீனுக்கு எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏன் வேற எங்க கூட்டிட்டு போனோம்? இதானே உன் வீடு. இங்க வரணும்னா நான் காலையில ஊர்ல இருந்து கிளம்புனப்பவே இங்க வந்திருப்பேன். ஊர்ல இருந்து வந்தியா? அப்போ வீட்டுக்கு போகாம ரோட்ல என்ன பண்ணிட்டு இருந்த? இங்க வரணும்னு தான் வந்தேன், ஆனா வர தோணல. ஏன் தோணல? இது உன் புகுந்த வீடு தானே. இங்க வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவங்கள ரொம்ப நல்லவங்கன்னு வேற சொன்ன. நல்லவங்க தான் மேடம். அப்போ என்ன உனக்கு பிரச்சனை சொல்லு. மேடம், இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க மேடம். நான் வீட்டுக்கு போக வேண்டாங்கிற முடிவுல இருக்கேன். ஒரு பெரிய குடும்பத்தோட மருமகனி இந்த நேரத்துல உன்னை எங்க கூட்டிட்டு போறது? போய் கேட்ட தர.
வேண்டாம் மேடம், வேண்டாம். போய் கேட்டை தரேன்னு சொன்னேன். அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ போய் கேட் ஓபன் பண்ணு. போ. என்ன முழிச்சிட்டு இருக்க? போ. சொன்னாதான் காலிங் பெல் அடிப்பியா? போ. யாரு? போலீஸ், டோர் ஓபன் பண்ணுங்க. உள்ள வாங்க மேடம். வா. துர்கா, என்னம்மா இந்த நேரத்துல? அதுவும் போலீஸோட வந்திருக்க? இந்த பொண்ணுக்கு நீங்க என்ன வேணும்? மேடம், என்னோட அத்தை. ஜமீன் ஐயா இருக்காரா? பெரியவர் பிபி மாத்திரை போட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு மேடம். உங்க பையன் அசோக்? அவனும் தூங்கிட்டு இருப்பான். பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். ஜமீன் ஐயாவையும் மிஸ்டர் அசோக்கையும் எழுப்பி கூட்டிட்டு வாங்க. இல்ல மேடம், இப்பதான் வெளிநாட்டுல இருந்து முக்கியமான நண்பர்கள்லாம் வந்தாங்க. பேசிட்டு இப்பதான் உள்ள போனா. எப்படியும் தூங்கிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னு நீங்க என்கிட்ட சொல்லுங்க. உங்களையும் வச்சுட்டு தான் நான் சொல்ல போறேன். மிட் நைட்ல உங்க வீட்டு மருமகளை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவளுக்காக இவளோட ஹஸ்பண்டும் வீட்டோட பெரிய மனுஷனும் தூக்கத்தை கலைச்சிட்டு வரமாட்டாங்களா? வீணா, என்னத்த? வீணா, நீ போய் பெரியவரையும் அசோக்கையும் எழுப்பி கூட்டிட்டு வா போ. துர்கா, அக்கா. இப்ப வந்துருவாங்க மேடம். என்ன அத்தை, இனிமே வரவே மாட்டான்னு நினைச்சோம். போலீஸோட வந்திருக்கா. என்னவா இருக்கும்? வீணா, எனக்கும் அதாண்டு புரியல. பெரியவர் வரட்டும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். துர்கா, துர்கா, நீ எப்ப வந்த? என்ன ஆச்சு? மேடம், நீங்க யாரு? நான் டிஎஸ்பி நந்தினி. சரி, சொல்லுங்க, என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னு நீங்க தான் சொல்லணும். முதல்ல நான் சில விஷயங்களை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் விருப்பப்பட்டு தானே இந்த பொண்ணை உங்க பையன் அசோக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க?
ஆமா மேடம். அப்போ எதுக்காக கிராமத்துல இருந்து வந்த உங்க மருமக நேரா வீட்டுக்கு வராம ஒரு நாள் பூரா கோவில் முன்னாடியும் நடு ராத்திரியில ரோட்லயே உட்காந்துட்டு இருக்கா? பன்னெண்டு மணிக்கு மேல நான் ரவுண்ட்ஸ் வந்து பார்த்து விசாரிச்சு உங்க மருமகன்னு தெரிஞ்சு நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். உன் புகுந்த வீட்டுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? எதனால வீட்டுக்கு போகாம அர்த்த ராத்திரியில வெளியே இருக்கன்னு கேட்டா பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்ல, எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அப்படி சொல்றாளே தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. பிரச்சனை இல்லைன்னா எதுக்கு வீட்டுக்கு போகாம ரோட்ல நிக்கணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு அவகிட்ட எந்த பதிலுமே இல்ல. வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறா. உங்க மருமகளை இந்த வீட்ல எல்லாரும் எப்படி நடத்துறீங்க? இவளுக்கு என்ன பிரச்சனை கொடுக்கறீங்க? அப்படியெல்லாம் விசாரிக்க நான் இங்க வரல. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆவுடையப்பன் சார். இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தா என்ன ஆகும்? உங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததாலேயே இவ வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் உங்க மொத்த குடும்பமும் விசாரணை வளையத்துக்குள்ள வரும். கிராமத்துல ஒரு ஏழை குடும்பத்துல பொண்ணு எடுத்தா இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா? ஐயோ மேடம், நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது. இவங்க எல்லாருமே என்கிட்ட பிரியமா தான் இருப்பாங்க. ஹே, நீ ஊர்ல இருந்து வந்ததும் வீட்டுக்கு வராம எதுக்கு கோயிலுக்கு போன? நான் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். மிஸ்டர் அசோக், வீட்டுக்கு வரவே பயப்படுற அளவுக்கு உங்க ஒய்ஃபை நீங்க என்ன பண்ணீங்க? மேடம், நான் ஒருவேளை நீங்க ஜாதகம் பரிகாரம்னு சொல்லி ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தோஷம் நீங்கின உடனே அவளை கழட்டி விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க பாப்பாங்களே, அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்றீங்களா? இந்த மாதிரி 1000 கேஸ நான் பார்த்தாச்சு. ஆஸ் a லாயரா நீங்களும் நிறைய பார்த்திருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தேவைக்கு தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்களா? தேவை முடிஞ்சதும் கிராமத்துக்கே விரட்டி அடிக்க பார்த்திருக்கீங்களா? இல்ல. இவ அங்கேயும் இருக்க முடியாம இங்கேயும் வர முடியாம அனாதை மாதிரி நின்னுட்டு இருக்கா. ஒருவேளை நான் பார்க்கலனா காலையில இவ என்ன வேணாலும் முடிவு எடுத்திருக்கலாம், இல்ல இந்த ராத்திரியிலேயே என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். உங்க வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை இப்படிதான் நடத்துவீங்களா? மேடம், இந்த பொண்ணோட பரிதாப நிலைய பார்த்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நீங்க யாருமே இவளை அன்போடையும் மரியாதையோடையும் நடத்தலன்னு தெரியுது. ஐயோ மேடம், இல்ல மேடம், நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல. எல்லாரும் என்கிட்ட பிரியமா தான் நடந்துக்கிறாங்க. அவங்கள எதுவும் சொல்லாதீங்க மேடம். யூ ஷட் அப். உன்னை குறுக்க பேச வேண்டான்னு சொன்னேன்ல. ஜமீன் ஐயா, இந்த பொண்ணு ஏழையோ படிக்காதவளோ, உங்க கல்ச்சருக்கு ஒத்து போவாளோ இல்லையோ, என்ன குறை வேணாலும் இருக்கலாம், உங்க சம்மதத்தோட தானே இவ இந்த வீட்டு மருமகளா வந்தா. அதனால ஒரு மருமகளா
இவளுக்கான இடத்தையும் மரியாதையையும் நீங்க எல்லாரும் கொடுத்துதான் ஆகணும். துர்கா, நீயும் இந்த குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி உன்னை மாத்திக்கிட்டு வாழணும். முட்டாள்தனமா வீட்டை விட்டெல்லாம் போக கூடாது. உனக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அது இந்த குடும்பத்துக்கு தான் கெட்ட பேரு. புரிஞ்சுதா? அசோக், ஒரு கணவன் மனைவியா உங்களுக்குள்ள புரிதல் இல்லாம இருக்கலாம். நீங்க ஒரு லாயர். உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணணுங்கிற தேவை இல்ல. மேடம், ஆனாலும் ஏதாவது பிரச்சனைன்னா உங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கோங்க. இந்த பொண்ணை நீங்க சரியா நடத்தலன்னு தெரிய வந்துச்சு, அப்புறம் நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். துர்கா, உனக்கும் தான் நான் சொல்றேன். ஏதாவது பிரச்சனைனா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல என் பேரை சொல்லி தாராளமா என்ன வந்து சந்திக்கலாம். ஆனா எக்காரணத்து கொண்டும் தப்பான முடிவை எடுக்க கூடாது. புரிஞ்சுதா? மிஸ்டர் அசோக், உங்க வைஃபை உள்ள கூட்டிட்டு போங்க. ஆவுடையப்பன் சார், உங்க மருமகளை உங்க வீட்ல இருக்கிறவங்கள நல்லா பாத்துக்க சொல்லுங்க. நான் வரேன். என்ன துர்கா, அந்த அம்மாவுக்கு நான் யாரு என்ன ஏதுன்னு எதுவும் தெரியாம பேசிட்டு போயிட்டாங்க. என்ன இதெல்லாம்? ஊர்ல இருந்து வந்தா நேரா வீட்டுக்கு வர வேண்டியது தானே? அதை விட்டுட்டு எதுக்காக ஒரு நாள் பூரா கோயில்லயே இருந்து, எதுக்காக ஒரு நைட் ஃபுல்லா ரோட்லயே இருந்த? அந்த மேடத்துக்கிட்ட எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் அன்பாதான் பாத்துக்கிறாங்கன்னு சொன்ன. அப்புறம் எதுக்காக இப்படி பண்ண? எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம குடும்பத்தை பத்தி என்ன ஏதுன்னு தெரியாம அவங்க அந்த பேச்சு பேசிட்டு போறாங்க. நான் ஒரு ஜமீன். இந்த குடும்பம் ஒரு பாரம்பரியமான குடும்பம். ஒரு டிஎஸ்பியே வீடு புகுந்து வான் பண்ணிட்டு போறாங்கன்னா பாவம், என்னை பத்தி அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது போல இருக்கு. ஊருக்கு புதுசா வந்திருப்பாங்க போல இருக்கு. இந்த சொசைட்டில நான் எவ்வளவு பெரிய மனுஷன், என் பிசினஸ், என் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்ன, பெரிய பெரிய மினிஸ்டர், கலெக்டர்னு இப்படி பெரிய பெரிய மனுஷங்களை என்ன வந்து சந்திச்சுட்டு போறாங்க. எவ்வளவு உயர்வான ஆள் நான் தெரியுமா? இது எதுவுமே தெரியாம அந்த பேச்சு பேசிட்டு போறாங்க. நடுவுல பூந்து அவ பேச்சை என்னால அடக்கியிருக்க முடியும். ஆனா அவ முழுசா என்ன சொல்ல வரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணேன். பொறுப்பான ஒரு போலீஸ் அதிகாரியா ஒரு பொண்ணுக்காக அவங்க பேசிட்டு போயிட்டாங்க. அது எனக்கு தப்பா தெரியல. ஆனா என்னோட வருத்தம் எல்லாம் உன் மேலதான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் நடந்த பெரிய அவமானம். நீ அழறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல துர்கா. இதுக்கு எனக்கு பதில் சொல்லு. ஏன் இப்படி பண்ண? ஏய் துர்கா, கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுடி. உன்னால அந்த அம்மாட்ட நாங்க திட்டு வாங்கியிருக்கோம். அத்தை, இவ உங்க மருமக தானே? நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா?
வீணா, நான் என்ன கேக்குறது? துர்கா ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. டேய் அசோக், உனக்கு துர்காக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆஹா இல்லம்மா, ஊர்ல இருந்து வரும்போது வீட்டுக்கு வான்னு நான் தான் கூப்பிட்டேன். ஆனா இவ தான் வரலன்னு சொன்னா. இப்ப பார்த்தா இங்க வந்து நிக்கிறா. வந்தவன் நேரா வீட்டுக்கு வராம ஏன் கோயிலுக்கு போனா, ஏன் ரோட்ல நின்னான்னு எனக்கு தெரியவே தெரியாதுமா. ஊருக்கு வரேன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா நானே போய் பிக்கப் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஏ துர்கா, உனக்கு என்ன ஆச்சு? எங்களெல்லாம் பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? எங்களை விட்டு தள்ளு. பெரியப்பாவுக்கு இந்த அவமானம் தேவையா? சும்மா சும்மா கண்ண கசக்கிட்டே இருந்தா கோவம் தான் வருது. நீ ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். சொல்லு துர்கா. அசோக் ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்கா. காலையில இருந்து கோயிலேயே இருந்திருக்கா. சாப்பிட்டாலாம் இல்லையான்னு தெரியல. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் அசோக். அண்ணி, நமக்கு இவ்வளவு பெரிய சங்கடத்தை உண்டு பண்ணிருக்கா. இவ மேல இன்னும் நீங்க இறக்கம் காட்டுறீங்களா? என்ன காரணம்னு இவ சொல்லிதான் ஆகணும். ஏய், ஏன் வீட்டுக்கு வரல? சொல்லு. அசோக், என்ன காரணம்னு இன்னும் உங்களுக்கு புரியலையா? வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டீங்க, வீம்புக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டா. என்னடா மருமக இப்படி சொல்லிட்டாளேன்னு நம்ம யாரும் போய் இவள வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கல. அங்க ஊர்க்காரங்க சும்மா இருப்பாங்களா? கண்டபடி பேசிருப்பாங்க. வேற வழி இல்லாம ஊரை விட்டா இங்கதானே வந்தாகணும். நேரா வீட்டுக்கு வந்தா நம்மளாம் சிரிப்போம்ல. வரமாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்கடி வந்தான்னு கேப்போம்ல. அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுதான் மேடம் இப்படி ஒரு யோசனையை பண்ணி ஒரு டிராமா போட்டிருக்காங்க. டிஎஸ்பி மேடம் கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க மூலமா கெத்தா வந்து இறங்கிட்டாங்க. அவங்களும் நம்மள மிரட்டிட்டு போயிட்டாங்க. இனி நமக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? மரியாதையோட மேடத்தை வீட்டுக்குள்ள கூப்பிட்டுதானே ஆகணும். நாம ஏதாவது சொல்ல போய் இவங்க நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா என்ன பண்றது? அந்த டிஎஸ்பி மேடத்துக்கு நம்ம பயந்துதானே ஆகணும். ஏய் துர்கா, பெரியவர் நினைச்சா அந்த டிஎஸ்பிய இடம் மாத்தி விட்டுருவாரு. உன் புருஷனே பெரிய லாயர். உன் பயமுறுத்தலுக்கெல்லாம் இங்க யாரும் பயப்பட மாட்டாங்க. இந்த ஜமீன் குடும்பத்துக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒரு ஆளா என்ன? இப்ப நினைச்சாலும் பெரியவரால உன்னை ஊருக்கு பேக் பண்ண முடியும். மாமா, எதுக்காக அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க? வேணாமா, சரி போகட்டும். ஏதோ தெரியாம பண்ணிட்டா. ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டா அவ அழுதுகிட்டு தான் இருக்காளே தவிர ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லவே மாட்டேங்கிறாளே. சத்யா சொல்ற மாதிரி ரொம்ப பயந்து போயிருக்கா. பசியோட வேற இருப்பா. இன்னைக்கு நடந்ததை வச்சு யாரும் துர்கா கிட்ட கோவத்தை காட்ட வேண்டாம். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். சத்யா, மாமா இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போ. சரி. டேய் அசோக், நீ போய் ரெஸ்ட் எடுறா. பெரியப்பா இல்லன்னா. டேய் சொல்றேன்ல, போ. இவ இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கா. எனக்கே கோவமா வருது. நீங்க இத சுலபமா மன்னிச்சு விடுறீங்க. வீணா, பெரியவர் சொல்றாருல்ல, அவர் பேச்ச மதிக்க மாட்டியா? துர்கா, எங்களுக்கு நீ யாரு? எங்களோட மருமகமா? உனக்கு இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கு. நீ விளையாட்டுத்தனமா செஞ்ச காரியம் எவ்வளவு பெரிய சங்கடத்துல கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாத்தியா? மாமாவா இருந்ததுனால உன்னை மன்னிச்சு விட்டாரு.
மத்தவங்களா இருந்தா இந்நேரம் என்ன வேணாலும் நடந்திருக்கும். சரி, நீ அழாத. சத்யா, இவள ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரிங்க அத்தா. பெரியப்பா நான் டேய் அசோக், நான் தான் சொல்லிட்டேன்ல. இல்ல பெரியப்பா நான் விடு, உள்ள போ. சின்னையா 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 நில்லுங்க சின்னையா சின்னையா. தம்பி கொஞ்சம் நில்லுங்க. ஏன் தம்பி? துர்கா உங்க பின்னாடியே வந்து சின்னையா சின்னையா நில்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ கூப்பிடுறத நீங்க காது கொடுத்து கூட கேட்காம இப்படி அலட்சியப்படுத்திட்டு போறது நல்லாவா இருக்கு? அண்ணி தயவு செஞ்சு சொல்றேன், இவளுக்காக நீங்க வக்காலத்து வாங்காதீங்க. நான் இப்படி பண்ணதுக்கு என்ன திட்டிக்கிட்டு இருக்கீங்களே, அப்போ இவ பண்ண தப்பு உங்க கண்ணுக்கே தெரியலையா? அண்ணி என்னோட கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். சொல்லாம கொள்ளாம இந்த நேரத்துல இவ ஏன் வரணும்? வரேன்னு முன்னாடியே ஒரு போன் போட்டு சொல்லியிருந்தா நானே அவளை போய் பிக்கப் பண்ணிட்டு வந்திருப்பேன் இல்லையா? விடுங்க தம்பி, அதான் துர்கா பத்திரமா வந்துட்டால. பாவம், அவ சிச்சுவேஷன் என்னன்னு நம்மளும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. நமக்கு தெரியாம அப்படி என்ன சிச்சுவேஷன் இவளுக்கு இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இவ ரொம்ப அழுத்தக்காரி அண்ணி. இவ இது ஒண்ணும் தெரியாம செய்யல. என்ன அவமானப்படுத்துறதுக்காக வேணும்னு இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிருக்கா. அன்னைக்கு ஊருக்கு கிளம்பி வர்றதுக்கு முன்னாடியே இவளை நான் தனியா போய் பார்த்து, நீ என் கூட கிளம்பி வந்துடு, நீ என் கூட என் வீட்டுல இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு இருந்தேன். அப்ப என்கிட்ட நான் ஊருக்கே வரமாட்டேன், இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில நான் இப்படிதான் தனியா தான் இருக்கணும், அதனால இப்ப இருந்தே நான் அப்படி பழகிக்கிறேன்னு ரொம்ப தெளிவா என்கிட்ட சொல்லிட்டா. நீ இவ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப மன கஷ்டத்தோட தான் நான் ஊருக்கு திரும்பி வந்தேன். ஆனா இப்ப பாருங்க, இந்த நடுராத்திரியில நந்தினி மேடம் இவளை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு என்ன பார்த்து உங்க வைஃபை நீங்க இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களான்னு என்ன அசிங்கமா கேள்வி கேட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. அண்ணி, ஏதோ வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நான் ஏதோ கொடுமைக்கார மாதிரியும் இவ ரொம்ப பாவம் மாதிரியும் தெரியக்கூடிய ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கா. ஆஹா, இல்ல தம்பி இருங்க. சின்னையா அழாத. வீட்டுக்கு போன உடனே போன் பண்ணி தகவல் சொல்லுன்னு சொன்னோம். இது வரைக்கும் ஒரு போனையும் காணோம். இங்க ஒருத்தி கிடந்து தவிப்பேன்னு அவளுக்கு தெரியாதா? கௌரிமா, சின்ராசன்ன, துர்கா போன் பண்ணிச்சா? கௌரிமா, நீங்களும் 100 தடவை கேக்குறீங்க. என்கிட்ட சின்னையா நம்பர் மட்டும்தாம்மா இருக்கு. அவரும் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன என்னம்மா பண்ண சொல்றீங்க? துர்காவோட போனும் இங்கதான் இருக்கு, ஆனா அதுவும் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு. அண்ணே, உங்ககிட்ட சத்யாமாவோட நம்பர் இருக்கா? இல்லையேம்மா, அவங்க நம்பரை நான் தொலைச்சிட்டேன். எப்படி தொலைஞ்சதுன்னே தெரியல. சின்னையா நம்பர் மட்டும்தாம்மா இருக்கு. அண்ணே, எனக்காக ஒரே ஒரு தடவை சின்னையாக்கு போன் பண்ண முடியுமா? பண்றேம்மா. ரிங் போது. என்னாச்சுன்னு? ரிங் போகுதுமா, ஆனா சின்னையா எடுக்கலீங்களே. அண்ணே, இன்னும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் பண்றீங்களா? சரிம்மா.
அம்மா சின்னையா எடுக்கவே மாட்டேன்றாருமா. சாப்பிட்டு தூங்கிருப்பாரோ என்னவோ. வேலைக்கு போயிட்டு வந்தா அசதியா இருக்கும். ம் துர்காவை ஒரு போனை வச்சுக்கோன்னு சொன்னா கேக்குதா? இப்ப பாருங்க, அது பத்திரமா ஊருக்கு போய் சேர்ந்துச்சா, வீட்டுக்கு போய் சித்தப்பாவை பார்த்துச்சா, ஒண்ணுமே தெரியல. எனக்கு பயத்துல வயித்த கவ்வி பிடிக்குது. ஆனா துர்காக்கு என்ன பத்தி ஒரு கவலையும் இல்ல. அம்மா தாயே, துர்கா கிட்ட இருந்து ஒரு நல்ல தகவலை வரவேம்மா. ஏன் வேதனை உனக்கு கூடவாமா தெரியல? கௌரிமா, துர்காவுக்கு அங்க என்ன நிலவரமோன்னு தெரியல. நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா துர்கா ஃபோன் பண்ணும். ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். ம் சரி, நான் இப்ப வந்துடுறேன். ம். என்ன துர்கா, அசோக் சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல. நீ ஏன் யார்கிட்டயும் சொல்லாம இப்படி வந்த? அதான் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அசோக்கே வந்து உன்னை கூப்பிட்டு இருக்கான்ல. அவன் கூப்பிட்டப்பவே நீ வந்திருக்கலாமே. அதை விட்டுட்டு நீ ஏன் இப்படி சொல்லாம கொள்ளாம இங்க தனியா வந்திருக்க? அவனோட இடத்துல இருந்தே நீ யோசிச்சு பார்க்கும்போது நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கே தோணுது துர்கா. ஐயோ அக்கா, தயவு செஞ்சு நான் சொல்றத நீங்களாவது கேளுங்கக்கா. சின்னையா ஆசைப்பட்ட மாதிரி நான் அவர் வாழ்க்கையில இருந்து விலகி இருக்கணும்னு தான் நினைச்சேன். அவரு தர்ம சங்கடத்துக்கு ஆளாக கூடாது, அவராவது நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஒதுங்கியே இருந்தேன். ஆனா எங்க ஊர்ல இருக்கவங்க சேர்ந்துதான் ரொம்ப வலுக்கட்டாயமா என்னை இங்க அனுப்பி வச்சாங்க. நான் எவ்வளவோ சொல்லியும் அவங்க யாரையுமே என்னால புரிய வைக்க முடியலக்கா. கடைசியில என்னென்னமோ சொல்லி சமாதானப்படுத்தி என்னை இங்க அனுப்பி வச்சுட்டாங்க. மத்தபடி இங்க வரணும்னு நான் ஆசைப்பட்டு வரலக்கா. நான் இந்த வீட்டுக்கு வராம எங்கேயாவது ஒரு கண் காணாத இடத்துக்கு போயிடணும்னு தான் கோவில்ல போய் உட்கார்ந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கோவில்ல இருந்து வெளியே வந்து என்ன பண்றது எங்க போறதுன்னு தெரியாம நின்னுக்கிட்டு இருந்தேன்க்கா. உன்னோட மனசுல இவ்வளவு வலிய வச்சுக்கிட்டு வாயை திறந்து எதுவும் பேசாம இருந்த? அதான் நான் பேசுறத காது கொடுத்தே கேட்காம சின்னையா போயிட்டாரு. அசோக் ஒன்னும் வேணும்னே இப்படி பண்ணல துர்கா. ஏதோ கோவமா இருந்ததுனால நீ சொல்ல வரத எதையுமே காது கொடுத்து கேட்காம அவன் அப்படியே உள்ள போயிட்டான். ஆமாங்கா, யாருக்குமே பயன் இல்லாம இந்த வாழ்க்கைய நான் எதுக்குக்கா வாழணும்? என்னால யாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்க முடியலக்கா. இந்த பக்கம் சின்னையாவுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்க முடியல, அந்த பக்கம் கௌரிக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்க முடியல. எல்லாத்துக்கும் இடையில சிக்கிக்கிட்டு நான் என்னக்கா பண்றது? எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டான்னு வெறுத்து போய் எங்கேயாவது போயிடலாமேன்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் அந்த டிஎஸ்பி நந்தினி கண்ல நான் பட்டுட்டேன். அவங்கதான் என்ன விசாரிச்சு இங்க கூட்டிட்டு வந்தாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. என் மனசு அறிஞ்சு நான் எந்த தப்பும் செய்யாம ஒவ்வொரு முறையும் நான் தண்டனைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்க்கா. இங்க பாரு துர்கா, நீ கும்பிடுற அந்த மாசாணி அம்மன் தான் டிஎஸ்பி நந்தினி மூலமா உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கா. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். நீ மறுபடியும் இங்க திரும்பி வந்தது நல்ல விஷயம்தான். இதுக்கப்புறம் எதை பத்தி நினைச்சோ கவலைப்படாத. நீ இங்கேயே இரு, அசோக் மனசு மாறும். அதே மாதிரி அசோக் மனசுல நீ இருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி இருந்தாலும் நீயும் அசோக்கும் கூடிய சீக்கிரத்துல ஒண்ணு சேருவீங்கன்னு என்னோட உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு துர்கா.
இது உன்னோட வீடு. எல்லாம் ஒரு நாள் மாறும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. உன் கூட நான் இருக்கேன் துர்கா. அப்புறம் துர்கா, இந்த மனநிலையில நீ தனியா இருக்க வேண்டாம். அவர் வேற ஊர்ல இல்ல, நான் மட்டும் தான் தனியா இருக்கேன். அதனால நீ என் ரூமுக்கு வந்து என் கூட தூங்கு. வா. இல்லக்கா, வேண்டாம்க்கா. நீ வா. வா நீ. வா துர்கா. துர்கா, மறுபடியும் சொல்றேன், நடந்த எல்லாத்தையும் நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தா உன்னால நிம்மதியா இருக்கவே முடியாது, நிம்மதியா தூங்கவும் முடியாது. லைஃப்னா அப்படிதான், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சில நேரங்கள்ல நாம தான் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து வாழறவங்க கெட்டு போனது இல்ல துர்கா. நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுதுக்கா. இருந்தாலும் சின்னையாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குக்கா. இங்க பாரு துர்கா, ஒரு மனுஷனுக்கு தெரியாம தப்பு நடக்கலாம், தெரிஞ்சே நடந்தாதான் அது பெரிய தப்பு. இப்ப நீ எந்த தப்பும் பண்ணலன்னு முதல்ல நீ உன்னை நம்பணும். அப்பதான் இதுல இருந்து உன்னால வெளியே வர முடியும். சரி, நடந்து முடிஞ்ச எல்லாத்தையும் மறந்துட்டு அடுத்து நடக்க போறத இப்ப பேசலாம். ஆமா, நீ இந்த ஊருக்கு வந்துட்டியே, நீ இந்த ஊருக்கு வந்துட்டேன்னு கௌரி கிட்ட போன் பண்ணி சொன்னியா? சொல்லலக்கா. இனிமேதான் கௌரி கிட்ட சொல்லணும். ஆனா நாளைக்கு சொல்லிக்கிறேன்க்கா. நீங்க வந்து சேர்ந்தியா இல்லையான்னு அங்க கௌரி பதட்டமா இருப்பா இல்லையா? இரு, நான் போன் போட்டு தரேன், நீ பேசு. அண்ணா அண்ணே, சித்தப்பா கிட்ட இருந்து தான் போன் வந்திருக்கோம். துர்கா வந்துட்டாளான்னு சீக்கிரம் கேளுங்கண்ணே. இது சின்ன நம்பர் இல்லம்மா, ஏதோ புது நம்பர் மாதிரி இருக்கு. அண்ணே, அவர் வேற நம்பர்ல இருந்து கூட கூப்பிடலாம்ல, சீக்கிரம் எடுத்து பேசுங்க. ஹலோ சின்ராஸ் அண்ணா, நான் சென்னையில இருந்து சத்யா பேசுறேன். எப்படி இருக்கீங்கண்ணா? அம்மா, நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? சத்யா அம்மா. நல்லா இருக்கேண்ணா. அண்ணா, பக்கத்துல கௌரி பாப்பா இருந்தா கொஞ்சம் போனை கொடுக்குறீங்களா? இதோ இருங்க வருங்கம்மா. அண்ணே அண்ணே பேசுங்க. ஹலோ சத்யாமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் கௌரி பாப்பா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. அம்மா, துர்கா வந்துட்டாளாமா? துர்கா இங்க வந்து பத்திரமா சேர்ந்துட்டா, அத சொல்றதுக்கு தான் உனக்கு போன் பண்ணேன். அம்மா, அவ அங்க வந்து சேர்ந்துட்டான்ல, அதுவே போதும்மா. அவ கிளம்பி போனாலே அங்க போய் சேர்ந்தாளா இல்லையான்னு எனக்கு ஒரே பதட்டமாவே இருந்துச்சு. சித்தப்பாக்கு கூட போன் பண்ணேன், ஆனா அவரு போன் எடுக்கல. அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு ஒரே குழப்பமாவே இருந்துச்சு. நீங்க இப்ப போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா. கௌரி பாப்பா, நீ சித்தப்பாக்கு போன் பண்ணது சரிதான், ஆனா அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்ச நாளைக்கு அவங்க போக்குல விட்டாதானே, அப்பதானே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து புரிஞ்சுப்பாங்க. நீ துர்காவை நினைச்சு ரொம்ப கவலைப்படுவேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் உனக்கு போன் பண்ணேன். உனக்கு இனிமே துர்கா கிட்ட ஏதாவது பேசணும்னா இந்த நம்பருக்கு போன் பண்ணு, நான் துர்கா கிட்ட போனை கொடுக்கறேன். சரிம்மா. நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது இந்த போனை வீட்ல வச்சுட்டு தான் போவேன். அபிஷியலா எனக்கு இன்னொரு நம்பர் இருக்கு, அதை நான் யூஸ் பண்றேன். அதனால நீ எப்ப கூப்பிடுறதா இருந்தாலும் இதே நம்பருக்கு கூப்பிட்டு நீ துர்கா கூட பேசிக்கோ, சரியா? சரிம்மா, இனிமே அப்படியே செய்யறேன். அம்மா, இப்போ துர்கா கிட்ட போன் கொடுக்க முடியுமா? இதோ கொடுக்கறேன். இந்தா. ஹலோ துர்கா. என்ன மன்னிச்சிரு கௌரி. துர்கா, நான் மன்னிக்கிற அளவுக்கு நீ எந்த தப்பும் பண்ணலையே.
நான் இங்க நல்லபடியா வந்து சேர்ந்துட்டேன்னு உனக்கு ஒரு ஃபோன் போட்டு சொல்லாம உன்னை தவிக்க விட்டுட்டேனே. துர்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இங்க இல்லாம சித்தப்பா கூட போய் அங்க இருக்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் கொஞ்சம் கோவமா நடந்துக்கிட்டேன். உன் மனசை நான் காயப்படுத்தி கஷ்டப்படுத்திருந்தா மன்னிச்சிரு துர்கா. அப்படிலாம் எதுவும் பண்ணல கௌரி. சரி கௌரி, நீ முதல்ல சீக்கிரமா படுத்து தூங்கு. எப்ப கூப்பிடுறதா இருந்தாலும் இந்த நம்பருக்கு கூப்பிடு. சரி. நடந்த விஷயத்தெல்லாம் கௌரி கிட்ட இப்ப சொல்லி தேவையில்லாம அவ மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம். அப்புறமா சொல்லிக்கலாம். சரி கௌரி, அப்புறம் ஏதாவது பேசணும்னா உனக்கு நானே ஃபோன் பண்றேன். சரி துர்கா, வைக்கிறேன். வச்சுக்கோ. பேசிட்டேன்ன. அம்மா தாயே, உன்கிட்ட வேண்டுன துர்காவை பேச வச்சுட்ட. சித்தப்பா கூட அவ நல்லபடியா குடும்பம் நடத்தணுமா. கௌரிமா, எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே துர்கா அங்க சந்தோஷமா தான் இருக்கும். எனக்கும் நம்பிக்கை வந்துருச்சுன்னு. சத்யாம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்க துர்காவை நல்லா பாத்துப்பாங்க. சித்தப்பாவும் துர்காவும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழதான் போறாங்க. கௌரிமா, நீங்க எதுவுமே சாப்பிடலன்னு சொன்னீங்கல்ல, ஹோட்டலுக்கு குடுகுடுன்னு ஓடி போய் உங்களுக்கு தோசை வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க. நான் காலையில வந்து பாக்குறேன். சரிண்ணே. சரி. அத்தை தனியா என்ன பண்றாங்க? போய் பாப்போம். இந்த வீட்ல எல்லாருமே அந்த துர்காவை கிழிச்சு தொங்க விட்டுருந்தாங்க. ஆனா நீங்க மட்டும் எதுவுமே பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க அத்தை. ஏன் அத்தை எதையுமே கண்டுக்காம அந்த இடத்துல கல்லு மாதிரி நின்னீங்க? அப்போ அந்த துர்கா இந்த வீட்லயே இருந்துட்டு போகட்டும்னு பெருந்தன்மையா நீங்களே ஏத்துக்கிட்டீங்களா? வீணா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. துர்கா இப்போ மறுபடியும் வந்ததை நினைச்சு பார்க்கும்போது என் மனசு முழுக்க நெருப்பா கொதிக்குது. இருந்தாலும் இந்த தடவை வேகத்தை விட நாம ரொம்ப விவேகமா இருக்கிறது தான் முக்கியம். இதுக்கப்புறமா நாம வேற ஒரு பாதையில போய் அந்த துர்காவை காலி பண்ணா மட்டும்தான் வேலை நடக்கும். அவளை உறவாடி கெடுக்கணும், சிரிச்சுக்கிட்டே கழுத்தா இருக்கணும். அதனாலதான் என் கோபத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு அப்படியே கல்லு மாதிரி நின்னுட்டு இருந்த வீணா. சூப்பர் அத்தை, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஒவ்வொரு தடவையும் அவ போயிட்டா இனிமே திரும்பி வரமாட்டான்னு நினைச்சு கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறதுக்குள்ள மறுபடியும் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு இந்த வீட்டுக்குள்ள திரும்பி வந்துடுறா. ஊர்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நாளாவது நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சா அது அவளுக்கு பொறுக்க மாட்டேங்குது அத்தை. அவளை பார்த்த உடனே நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அவ இப்படி வந்து நிப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அவ எப்பெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வராளோ அப்பெல்லாம் நம்ம குடும்பத்துல ஒவ்வொன்னா பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப திரும்பவும் வந்திருக்கா. அப்போ அவ கூடவே இன்னொரு புது பிரச்சனை வரப்போதுன்னு தானே அர்த்தம். நீங்க சொல்றது உண்மைதான் அத்தை. இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் அவதான். அவ நம்ம குடும்பத்துல இருக்க கூடாது அத்தை. அவ இருந்தா நம்ம குடும்பமே விளங்காது. அவ என் பையன் வாழ்க்கையில இருந்து போன உடனே புடிச்ச தர்திரம் போயிடுச்சுன்னு
ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா ச்சே, மறுபடியும் இப்படி திரும்பி வந்து நிப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எப்படி அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ அதே சூட்டோட அவளை வெளியில அனுப்பியே தீருவேன். ஏய், அம்மா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? காலங்கொர்த்தால இப்படியா புகையை போட்டு மூச்சு தண்ணற வெப்ப? இந்த புகையே எனக்கு அலர்ஜி, மூச்சு முட்டுது. உன்னால கை காலை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதா? உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல? ஸ்டூபிட். இதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல புகை போடுறது, அதை பண்றது, இதை பண்றதுன்னு பார்த்தனா உன்னை அடிச்சே கொன்றுவேன். அம்மா, என்னடி பிரச்சனை உனக்கு? எதுக்காக துர்காவை எதுக்கு எடுத்தாலும் வம்பிழுத்துக்கிட்டே இருக்க? எப்ப பார்த்தாலும் அவளை நீ தேவையில்லாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இந்த வீணாவுக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் இந்த துர்கா பொண்ணு தொல்லை பண்றதே வேலையா போச்சு. கடவுள் யார் யாருக்கோ தண்டனை கொடுக்கறாரு. இந்த வீணா ஆடுற ஆட்டத்துக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாரோ? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நீ படிச்சிருக்கல்ல, ஒரு மனுஷிய இன்னொரு மனுஷிய எப்படி பாக்கணுங்கிற அடிப்படை அறிவு கூட உனக்கு இல்ல? அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னா, வீடு முழு பேசாதடி. அவ சாமி கும்பிட்டு சாம்பிராணி போட்டா, அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்கு நீ இப்படி சாமி ஆடுற? உன்ன மாதிரி இவ்வளவு நேரம் தூங்கிட்டா இருந்தா, சீ, நீ விடிஞ்சது கூட தெரியாம தூங்குற. அவ குடும்ப பொண்ணு மாதிரி சீக்கிரமா எந்திரிச்சு வீட்டை மங்களகரமா வச்சிருக்கா. உன்ன மாதிரி ஒருத்திய வீட்ல வச்சிட்டு இருந்தா வீட்ல ஸ்ரீதேவி வராதுடி, மூதேவி தான் வரும். ஏய் போடி, என்னடி பாத்துட்டு இருக்க? போ குளி. அத்தை, கல்யாணம் ஆகி வந்து இத்தனை வருஷத்துல இந்த துர்காவுக்காக என்ன கை நீட்டி அடிச்சிட்டீங்க. இத்தனை நாளும் நான் இப்படித்தானே இருக்கிறேன்.
என்னைக்குமே நீங்க என்ன எதுவுமே சொல்லாம இருந்துட்டு இப்ப என்ன திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஆமாடி, இத்தனை நாளா நான் புத்தி கெட்டு போய் தான் இருந்தேன். சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்து பண்ணக்கூடாத பாவத்தை எல்லாம் பண்ணி இன்னைக்கு நான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன். இப்பதான் கொஞ்சம் புத்தி வந்து தெளிவா இருக்கேன். இங்க பார், ஒருத்தவங்கள குறை சொல்லலாம், அது தப்பு கிடையாது. ஆனா அவங்க நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், நடந்தா குத்தோன்னு சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. இந்த மொத்த ஜமீனும் மங்களகரமா லக்ஷ்மி கடாட்சமா இருக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் துர்கா பார்த்துட்டு இருக்கா. இல்ல அத்தை, நீங்க சரியில்லை. நீங்க இப்ப பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் வேணும்னே எதுவுமே பண்ணலமா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீட்ல இதெல்லாம் பண்ணா லக்ஷ்மி கடாட்சம் இருக்குன்னு தான் இப்படிலாம் பண்ணமா. துர்கா, நீ பண்ணதுல எந்த தப்புமே இல்ல. இங்க பாரு வீணா, நீயும் இந்த வீட்டுக்கு வந்த மருமக, தேவாவோட பொண்டாட்டி. அதே மாதிரி சத்யாவும் இந்த வீட்டுக்கு மருமக, அர்ஜுனோட பொண்டாட்டி. உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை சத்யாவுக்கும் இருக்கு. உங்க 2 பேருக்கும் இருக்கிற அதே உரிமை துர்காவுக்கு கூட இருக்கு. உனக்கு சாம்பிராணி போக பிடிக்கலனா நீ உன்னோட ரூம்குள்ளே ஏறு, இல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போ. அத விட்டுட்டு இப்படி அடாவடித்தனம் பண்ண கூடாது. திடீர்னு அத்தை இப்படி பண்ணிட்டு இருக்கிறது நடிப்பா இல்ல உண்மையிலேயே அந்தர் பெல்ட்டி அடிச்சிட்டாங்களான்னு தெரியலையே. நம்ம கூட சேர்ந்து இதே துர்காவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப என்னெல்லாம் பண்ணாங்க, இப்ப அப்படியே உள்டவா நடந்துக்கிறாங்களே. துர்கா, நீ போமா. சத்யா, நீ போய் வேலையை பாரு. அசோக், நீ போப்பா, குளிச்சுட்டு சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்பு. இல்லம்மா. போப்பா. சரி. போ. அக்கா, துர்கா, அத்தை எப்படி பேசுனாங்கன்னு பாத்தீங்களா? நடக்கிறதெல்லாம் கனவா இல்ல நிஜமானு என்னால நம்பவே முடியலக்கா. கனவு இல்ல, நிஜம்தான். நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, எல்லாமே மாறும், எதுவுமே நிரந்தரம் இல்ல. அத்தை மட்டும் இல்ல, அசோக்கும் சீக்கிரம் மாறுவான். எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரமாவே உன்னை இந்த வீட்டு மருமகளா ஏத்துப்பாங்க. அசோக்கும் அவனோட மனைவியா உன்னை ஏத்துப்பான். இது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. இது வரைக்கும் உன்னோட விஷயத்துல இந்த அக்கா சொல்றது ஒன்னொன்னா நடந்துட்டு இருக்கல்ல, அதே மாதிரிதான் இதுவும் நடக்கும். அக்கா, நீங்க சொல்றத கேக்குறப்பவே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத வெளியே காட்டிக்காத, அப்புறம் யார் கண்ணாவது பற்றும். அக்கா, எனக்கு இப்ப இருக்கிற சந்தோஷத்துல ஏதாவது பண்ணணும்னு தோணுதுக்கா. முதல்ல என்ன பண்றேன்னா, உங்களுக்கு, சின்னையாவுக்கு, அத்தைக்கு எல்லாருக்கும் சக்கரை தூக்கலா போட்டு சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்க்கா. இரு, இந்த அக்காவை நீ எப்ப வேணாலும் கவனிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்றத நீ கவனமா கேட்டுக்கோ. முதல்ல நீ போய் உன் அத்தையையும் உன் வீட்டுக்காரரையும் கவனி. அப்புறம் இன்னொரு விஷயம், அசோக்குக்கு இனிமே எல்லா வேலையும் நீதான் பண்ணணும். ஏன்னா நீ தானே அவனோட பொண்டாட்டி. அவங்க பண்ணுவாங்க, இவங்க பண்ணுவாங்கன்னு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா நிக்காம பொறுப்பெடுத்து உன் புருஷனுக்கு நீதான் எல்லாமே பண்ணணும்.
புரியுதா? புரியுதுக்கா. ஆனா சின்னையா ஏதாவது கோச்சுப்பாரோ திட்டுவாரோன்னு தான் ரொம்ப பயமா இருக்குக்கா. இங்க பாரு துர்கா, அசோக்க பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன் மேல அன்பு இருக்க போய் தான் அசோக் அன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பி வான்னு உன்னை அவ்வளவு தூரம் கூப்பிட்டது. அன்பு இல்லாமலையா அசோக் வந்து உன்கிட்ட கெஞ்சிட்டு இருந்தான்? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் இருக்கதான் செய்யும். அது எல்லாமே போக போக சரியாயிடும். அசோக் மனசுல இருக்கிறத அவனால ஏதோ வெளிப்படுத்த முடியல. அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி நீ அவன் மேல உரிமை எடுத்து அவனுக்கு ஒரு பொறுப்பான மனைவியா நடந்துக்க ஆரம்பி. உன்னோட வாழ்க்கைய நீ தொடங்கு துர்கா. இங்க பாரு, யார பத்தியும் எதை பத்தியும் யோசிக்காத. இன்னைக்கு ஏதோ 9:30 மணிக்கு பார் கவுன்சில்ல ஏதோ மீட்டிங் இருக்குன்னு அசோக் சொல்லிட்டு இருந்தான். அவன் கிளம்பி போறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீ செஞ்சு கொடு. அவனுக்கு பிடிச்ச சமையல செஞ்சு நீ அசத்து. அவனுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் நீ பண்ணி கொடு. அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் துவைச்சு பலன்னு அயன் பண்ணி எல்லாத்தையும் அசோக்கு நீட்டா பண்ணி கொடு. என்ன துர்கா, சரியா? அக்கா ரொம்ப நன்றிக்கா. நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணிடுறேன். சரி, நான் வரேன்க்கா. வீணா, அத்தை, சத்தியமா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப அசிங்கமா போச்சு. கண்ணத்துல அடிச்சது கூட எனக்கு வலிக்கல அத்தை. ஆனா போயும் அந்த துர்கா முன்னாடி அரைஞ்சிங்களே, அதான் அத்தை என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீணா, உன்னோட கோவம் எனக்கு புரியுது. ஆனா ஒரு விஷயத்த நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. இது நாள் வரைக்கும் நாம பண்ணாத ஒரு விஷயத்த அவ நமக்கு ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்கா. அது என்னன்னு இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன் வீணா. என்ன அத்தை, என்னென்னமோ சொல்றீங்க? உங்க பேச்சே ஒரு மார்க்கமா இருக்கு. அப்படி அந்த துர்கா கிட்ட இருந்து என்ன கண்டுபிடிச்சீங்க? காரியம் ஆகணும்னா காலை பிடிக்கிறதும் கண்ணீர் விட்டு அழறதும் தான் அந்த துர்காவோட பிரம்மாஸ்திரமே. இத்தனை நாளும் அவ முழுக்க அனுதாபத்துலதான் தப்பிச்சிட்டு இருந்தா. அசோக்குக்கு அவளை பார்த்தாலே அனுதாபம் வர மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சிருந்தா. அவ பாவமா இருக்கிறத பார்த்துதான் அசோக் அவளை உள்ளங்கையில வச்சு தாங்குறான். அசோக்கோட இந்த பலவீனத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டுதான் இன்னைக்கு தைரியமா அவ நம்ம வீட்டுக்குள்ள வந்து சாம்பிராணி போட்டுட்டு இருக்கா. இனி நாம அவளை வச்சு செய்யக்கூடாது, முள்ளாலதான் எடுக்கணும் வீணா. அதே மாதிரிதான் அவ போக்குலயே போய் அவளை வச்சு செய்யணும். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இன்னும் 10 நாள்ல அசோக்கே அவளை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவான். அத நீயும் உன் கண்ணால பார்த்து ரசிக்கதான் போற. கூடிய சீக்கிரமே என் பையன் அசோக் அவளை டிவோர்ஸ் பண்ணுவான். ஆனா அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் நடக்குமா? நடக்கும் வீணா, எழுதி வச்சுக்கோ. ஒண்ணு நாம அவளை துரத்தணும், இல்ல அவளே இந்த வாழ்க்கை வேண்டான்னு எங்கேயாவது ஓடி போகணும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்குதா இல்லையான்னு பாரு. நீ மனசுல எதையுமே வச்சுக்காத. வா உள்ள போலாம். வந்து குழி வா. அம்மா, நீங்க எப்பவுமே துர்காக்கு துணையா இருக்கணுமா? அம்மா, துர்காக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எல்லாத்துலயும் இருந்து அவளை காப்பாத்தி அதே மாதிரி அவளோட வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சு தரணுமா? என் துர்கா ரொம்ப பாவம்மா. அவ ரொம்ப வெகுளி, வெளி உலகம் தெரியாத பொண்ணு. என் துர்காவுக்கு நான் மட்டும் தாமா இருக்கேன். ஆனா இப்போ என்னாலேயே அவ பக்கத்துல இருக்க முடியல. ஆனா நீங்க
என் துர்கா கூடவே இருப்பீங்கங்கிற நம்பிக்கையில தாம்மா நான் என் துர்காவை அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். நீங்க தான் துர்காவோட இருந்து என் துர்காவோட வாழ்க்கைக்கு நல்லது பண்ணணுமா? அம்மா, ஐயோ, ஏத்தனை விலைக்கு இப்படி அணைஞ்சிடுச்சே. துர்காக்கு ஏதோ பிரச்சனை போல. அம்மா, தயவு செஞ்சு உதவி செய்யுங்கம்மா. நீங்க தாம்மா என் துர்காவுக்கு உறுதுணையா இருக்கணும். நீங்க எனக்கு மட்டும் அம்மா இல்ல, என் துர்காவுக்கும் நீங்க தான் அம்மா. நான் கும்பிடுற மாசாணி அம்மா மாதிரி தாம்மா உங்களையும் பாக்குறேன். இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு ஏதோ மனசு சரியில்லாம தான் இருந்தது. துர்காவை நேர்ல போய் பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருந்ததுமா. என் துர்காவுக்கு ஏதோ ஆபத்துன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதாம்மா உங்களுக்கு நான் விளக்கேத்தி வச்சேன். இப்ப அதுவும் அணைஞ்சு போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. இப்ப மாசாணி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்க வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் நான் துர்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். அப்பதாம்மா என் மனசு நிம்மதியா இருக்கும். அம்மா கோமதி, கிச்சன் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிடு. அக்கா வேற இல்ல. அப்புறம் பாத்திரத்துல பழைய சாதம் இருக்கு, அதையும் கீழே கொட்டிடு. கிச்சன் மேடை எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி வை. அப்படியே ரூம் ஸ்ப்ரே அடிச்சு வை. கிச்சனுக்குள்ள வரும்போது நல்ல ஸ்மெல் வரணும். சரிங்கம்மா. அத்தை, என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? பெரிய அத்தை தான் இவ எந்த வேலையும் உருப்படியா செய்ய மாட்டான்னு வேலையை விட்டு அனுப்பிட்டாங்கல்ல. ஆனா நீங்க என்னன்னா அவளை மறுபடியும் திரும்பி கூட்டு வந்து வேலைக்கு சேர்த்திருக்கீங்க. பெரிய அத்தை திரும்பி வரப்ப அவ இந்த வீட்ல இருக்கிறத பார்த்தாங்க, அப்புறம் பத்திரகாளி ஆயிடுவாங்க. இங்க பாரு வீணா, நான் காரணம் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன். நாம பண்ண போற சில காரியத்துக்கு இவ ஒருத்தி மட்டும்தான் சரிப்பட்டு வருவா. அதனாலதான் அவளை தேடி பிடிச்சு மறுபடியும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். போக போக உனக்கு தெரியும் வா. என்ன துர்கா? அக்கா, எப்பவும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு பரபரப்பா வேலை செஞ்சிட்டு இருக்க. நீங்க தானக்கா சொன்னீங்க இனிமே சின்னையாவுக்கு எது வேணும்னாலும் மத்தவங்க பண்ணுவாங்கன்னு காத்துட்டு இருக்காம எல்லாமே நீயே விழுந்து விழுந்து பண்ணுன்னு. அதான் அவரு கோர்ட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அவர் போறதுக்கு முன்னாடி சாப்பாடு ரெடி பண்ணி தரலான்னு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆஹா, சூப்பர் துர்கா. இது ஒரு நல்லதுக்கான மாற்றம்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு தன்னோட புருஷனை ரெண்டே விஷயத்துல மட்டும்தான் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருப்பான். ஒண்ணு அவங்க தாம்பத்திய வாழ்க்கையில, இன்னொன்னு சமையல் அறையில. இனிமே பாரு, ஒவ்வொன்னா சரியாயிடும். இதுக்கப்புறம் நீ அசோக்கோட வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு புரிய வைக்கணும். உன்னை அசோக் ரொம்ப நேசிக்கிறான். ஆனா அதே நேரத்துல உன்னை அவ மனைவியா நேசிக்கணும். அத நீ புரிஞ்சுக்கோ. எந்த ஒரு விஷயத்திலயும் நீ ஒதுங்கி நிக்காத. இதுதான் உன் வாழ்க்கைன்னு நீ புரிஞ்சுக்கிட்டல்ல. அதனால இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில யாருக்காகவும் நீ விட்டு கொடுக்காத. கண்டிப்பா ஒரு நாள் நீயும் அசோக்கும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வீங்கன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நான் சொல்றது எல்லாமே நடக்கிற மாதிரி கண்டிப்பா இதுவும் நடக்கும். கண்டிப்பாக்கா, நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். துர்கா, நான் கொஞ்சம் அவசரமா கிளம்ப வேண்டியிருக்கு. ஒரு பேஷண்டோட டீடைல்ஸ் பத்தி நர்ஸ் கிட்ட பேசணும். நான் போறேன். அக்கா, காஃபி நான் உள்ள போய் குடிச்சுக்கிறேன்.
சரி பாத்து. சரிங்கக்கா. நீ வேலையை பாரு, கடகடன் பண்ணு. ம். எதுக்கு பழைய சோற ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்காங்க? ஒன்னும் புரியலையே. அம்மா கொஞ்சம் நகருங்கம்மா, இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பரவாயில்லக்கா, இருக்கட்டும், நானே பாத்துக்கிறேன். இல்லைங்கம்மா, இப்பதான் காவேரி அம்மா சொன்னாங்க கிச்சன்ல போய் ஒழுங்கா எல்லா வேலையும் பாருன்னு. அதான் நான் உள்ள வந்தம்மா. உங்களுக்கு வேற வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா போய் பாருங்கம்மா, நான் சமைச்சுக்கிறேன். இல்லக்கா, இன்னைக்கு நானே சமைச்சுக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க மத்த வேலை இருந்தா பாருங்க. சரி, வேற வேலை இருந்தா பாக்குறேன். ம். அம்மா, இந்த சிவப்பு ஹாட் பாக்ஸ்ல பழைய சோறு இருக்கு, அத காவேரி அம்மா கீழே கொட்ட சொன்னாங்க, மறக்காம கொட்டிருங்கம்மா. ம், சரிங்கக்கா, நான் கீழே கொட்டிடுறேன். நீங்க போய் மத்த வேலையை பாருங்க. கிச்சன்ல இருக்க மொத்த வேலையும் நான் பாத்துக்கிறேன். அம்மா மறந்துடாதீங்கம்மா, அந்த பழைய சாத்தை கொஞ்சம் கீழே கொட்டிருங்கம்மா. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நீங்க போங்கக்கா, மத்த வேலையை பாருங்க. சரிங்கம்மா. ம். மறந்துடாதீங்கம்மா, அந்த பழைய சாத்தை கொஞ்சம் கீழே கொட்டிருங்கம்மா. அச்சச்சோ, அந்த பழைய சாதத்தை கீழே கொட்ட சொன்னாங்களே. சின்னையாவுக்கு சாப்பாடு செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல இதை பண்ணிருவோம். ம்.
என்ன அசோக், மா ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாம்மா, சினியா பார் கவுன்சில் கிளம்பிட்டேன். கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதனால தான் குயிக்கா கிளம்பி போறேன். சரிப்பா. அசோக், ஆபீஸ்க்கு போனதும் மறக்காம அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிடு. கண்டிப்பாமா. துர்கா, அம்மா அசோக்கு லஞ்ச் ரெடி பண்ணிட்டியா? ஆமா. அசோக்கு பிடிக்கும்னு தயிர் சாதம், இஞ்சி ஊறுகாலாம் ரெடி பண்ணி அந்த சிகப்பு கலர் பாக்ஸ்ல வச்சிருந்தேன். அதை தானே நீ கட்டியிருக்க? அது இல்லத்த, நான் சினியாவுக்கு சமைச்சு டிஃபன் கேரியர்ல சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். இல்ல துர்கா, நான் தான் கிச்சன்ல அந்த சிகப்பு கலர் ஹாட் பாக்ஸ்ல லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேனே, நீ அதை பார்க்கலையா? இல்லத்த, அது வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த சிவப்பு கலர் ஹாட் பாக்ஸ்ல இருந்துச்சுல்ல, அந்த சாப்பாடை கொண்டு போய் இவ குப்பை தொட்டில கொட்டினா. நான் தான் பார்த்தனே. என்ன துர்கா, என்ன காரியம் பண்ணிருக்க? அத்த, அது பழைய சாதம்னு நினைச்சுதான் அத்த, அது நான் குப்பையில கொட்டினேன். பழைய சாதமா? என்னோட புள்ளைக்கு என்னைக்கு நான் பழைய சாதம் கட்டி கொடுத்துருக்கேன்? அத்த, நீங்க தான் அத குப்பையில கொட்ட சொன்னீங்கன்னு கோமதி அக்கா வந்து சொன்னாங்க. அதனாலதான் அதை எடுத்துட்டு போய் குப்பையில கொட்டின அத்த. கோமதியா? அவதான் வேலையே ஒழுங்கா செய்ய மாட்டான்னு பெரியத்த எப்பவோ அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. ஐயோமா, நான் கும்பிட அந்த மாசாணியம்மா மேல சத்தியமா என்கிட்ட கோமதி அக்கா தான் வந்து அந்த பழைய சாப்பாட்டை குப்பை தொட்டில அத்தை கொட்ட சொன்னதா என்கிட்ட சொன்னாங்க. விடு துர்கா, ஏதோ நடந்தது நடந்துருச்சு. நீ ஏதோ அசோக் மேல இருக்கிற பிரியத்துல தான் இத செஞ்சேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக ஏன் கோமதி வந்ததா பொய் சொல்லிட்டு இருக்க? ஐயோ அத்தை, தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க அத்தை. அம்மா அம்மா விடுங்கம்மா. ஐயோ அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? அழாதீங்க அத்தை. போய் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பலார் பலார்னு அடிச்சீங்க. ஆனா இப்ப பாத்தீங்களா, என்னதான் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது புத்தி அது காட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இவ எப்படி இருக்கான்னு பாருங்க அத்தை. எங்க நீங்க செஞ்ச தயிர் சாதத்தை அசோக் சாப்பிட்டா அசோக் மனசுல தான் இடம் பிடிக்க முடியாதுன்னு இவ நினைச்சுதான் நீங்க சமைச்ச சாப்பாட்ட கீழே கொட்டிட்டு அசோக்கு அவ சமைச்ச சாப்பாட்ட டிஃபன்ல பேக் பண்ணி கொடுத்திருக்கா. ஏன்னா அப்பதான் அசோக் மனசுல இடம் பிடிக்க முடியும்னு இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்காத்த. அம்மா, அதெல்லாம் இல்லம்மா. சின்னையாவுக்கு ஆசையா சமைக்கணும்னு தான் நான் சமைச்சேன். அதை தாண்டி என் மனசுல வேற எந்த தப்பான எண்ணமும் இல்லம்மா. அத்தை, நீங்க அசோக்காக அந்த சாப்பாட ஆசை ஆசையா பார்த்து பண்ணீங்க. அதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அத்தை. இவளுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம உங்களோட தாய் பாசத்தை புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டா அத்தை. அவளுக்கு அவளோட வாழ்க்கையில எவ்வளவு சுயநலம் இருந்தா நீங்க செஞ்ச சாப்பாட்ட குப்பை தொட்டில போட்டிருப்பா. ஆனா இவ்ளோ நடந்தும் நீங்க பாருங்க, எதையுமே பெருசுப்படுத்தாம பெருந்தன்மையா விட்டு கொடுத்து போறீங்க. துர்கா பழச எதுவுமே மறக்கல அத்தை. அவ எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்ப நம்மள பழி வாங்குறா.
இவ இப்ப நீங்க சமைச்ச சாப்பாட்டையே கொடுக்க கூடாதுன்னு தனியா சமைச்சு அசோக் குடுக்கறாளே, அப்போ அவ மனசுல என்ன இருக்கு? சீக்கிரமா அசோக்க இங்க இருந்து தனியா கூட்டிட்டு போகணும் தானே பாக்குறா. அப்ப இவளோட எண்ணமே இந்த குடும்பத்தை பிரிக்கணும் தான். அம்மா, தயவு செஞ்சு இன்னொரு தடவை அப்படிலாம் சொல்லாதீங்க. சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா இல்லாம வாழ்ந்த எனக்கு இப்படி ஒன்னா இருக்கக்கூடிய கூட்டு குடும்பத்தை கலைக்கணுங்கிற எண்ணம் வருமா? நான் போய் எப்படி அதை பண்ணிருப்பேன்? ஏன் துர்கா, நீ அதை கீழே கொட்டுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல? இவனுக்கு வெயில் காலத்துல தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். அசோக் வேற நேத்துல இருந்து வயிறு சரியில்லைன்னு சொன்னான். சரி, என் பையனுக்கு வெயில் காலத்துல சூடு பிடிச்சிருக்குன்னு நினைச்சுதான் அவனுக்கு பிடிச்ச தயிர் சாதத்தை நான் ரெடி பண்ணி வச்சேன். ஆனா நீ அதை எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில கொட்டுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல துர்கா. சத்தியமா நான் அதை பழைய சாதம் நினைச்சுதான் குப்பையில கொட்டினாத்த. நீங்க சின்னையாவுக்கு ரெடி பண்ணி வச்சதுன்னு எனக்கு தெரியாதத்த. பழைய சாதமா? நான் என் புள்ளைக்காக ஆசாசியா ரெடி பண்ணி வச்ச சாதம், அது உனக்கு பழைய சாதமா துர்கா? அத்தை, நீங்க சமைச்ச சாப்பாட்டை கீழே கொட்டது மட்டும் இல்லாம அவ தப்ப மறைக்கிறதுக்கு எப்படி எல்லாம் நடிக்கிறான்னு பாத்தீங்களா அத்தை? முதல்ல எந்த காலத்துல நம்ம வீட்ல பழைய சாதம் இருந்துச்சு? இத தாண்டி அசோக் என்னைக்காவது நீங்க பழைய சாதம் கொடுத்திருப்பீங்களா? அவ வாயை திறந்தாலே பொய்யா பேசுறா. அவளுக்கு நல்லா தெரியும் அத்தை, அந்த சாப்பாட்டை செஞ்சது நீங்க தான்னு. நீங்க சமைச்சத அவ புருஷன் சாப்பிடக்கூடாதுன்னு தான் அவ அதை கீழே கொட்டியிருக்கா. கீழே கொட்டிட்டு இப்படி நம்ம கிட்ட பழைய சாதம்னு சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கா. இப்ப வைஃப்னு சார்ஜ் எடுத்திருக்காங்கல்ல, அதனாலதான் அவ சமைச்சது எல்லாத்தையும் லஞ்ச் கேரியர்ல வச்சுட்டு நீங்க சமைச்ச எல்லாத்தையும் குப்பை தொட்டில கொட்டிட்டா. என்ன துர்கா எப்படி பண்ணி வச்சிருக்க? நான் தான் அம்மா கிட்ட சொன்னேன், எனக்கு வயிறு சரியில்லைம்மா, நாளைக்கு நான் பார் கவுன்சில் போகும்போது எனக்கு தயிர் சாதம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். நான் சொன்னதுனால தான் அம்மா எனக்காக அந்த தயிர் சாதத்தை பண்ணியிருந்தாங்க. முதல்ல நீ எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னா கொஞ்சம் முன்னாடி என்கிட்ட சொல்லணும்ல. அப்படி இல்லையா, அம்மா கொடுத்த சாப்பாட்டோட நீ செஞ்ச சாப்பாடையும் சேர்த்து கட்டி கொடு. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் 2 சாப்பாடையும் சாப்பிடறதுக்கு ட்ரை பண்றேன். அதுக்காக அம்மா செஞ்ச சாப்பாடை தூக்கிட்டு போய் குப்பை தொட்டில போடுறது ரொம்ப தப்பு துர்கா. துர்கா, கொஞ்சம் யோசிச்சு பாரு, அது அவங்களுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும். நான் போய் அப்படி பண்ணுவேன் சின்னையா. ப்ளீஸ் நீ பேசாத. அம்மா எவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்னு பாரு. கொஞ்சமாவது சென்ஸோட இரு துர்கா. டேய், அவளை எதுவும் சொல்லாதடா. அவ தெரியாம தானே பண்ணிருக்கா. யாராவது வேணும்னே எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில கொட்டுவாங்களா? நான் அதெல்லாம் ஒன்னும் ஃபீல் பண்ணலப்பா. அம்மா ப்ளீஸ் எனக்காக போய் சொல்லாதீங்க. துர்கா பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்கிறேன். சாரிமா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. இப்ப என்ன, அவ உனக்கு ஆசாசியா செஞ்சிருக்கா, நீ எடுத்துட்டு போ. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. குடு. அம்மா வாங்கிக்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன் ப்ளீஸ். சின்னையா, அத்தை கொடுங்க அத்தை. டேய் அசோக், நாளைக்கு உனக்கு சமைச்சு தரேன்டா. இன்னைக்கு உன் பொண்டாட்டி ஆசையா சமைச்சத எடுத்துட்டு போ. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்.
இன்னைக்கு போறப்பவே மூட் அவுட் பண்ற மாதிரி விஷயம் நடந்துருச்சு. உங்களை துர்கா ஹர்ட் பண்ணது எனக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருக்குமா. விடுங்கம்மா, மறுபடியும் அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். சாரிம்மா. இங்க பாரு துர்கா, ப்ளீஸ், பழசு ஏதாவது உன் மனசுல இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே முழுசா மறந்துரு. எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணாத. அது ரொம்ப தப்பாயிடும். அசோக், சினியா சினியா அத்தை கொடுங்க. சினியா அசோக், சினியா பாத்தீங்களா நீ கல்யாண வாழ்க்கை காலையிலேயே எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு. அம்மா கிட்ட நான் தான் வயிறு சரியில்லை, லஞ்சுக்கு தயிர் சாதம் வைங்கன்னு சொன்னேன். அவங்களும் ஆசை ஆசையா எனக்கு வச்சிருந்தாங்க. ஆனா இந்த துர்கா அதை எடுத்து கொண்டு போய் குப்பை தொட்டியில கொட்டியிருக்கா. அண்ணி, அம்மாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் பாவம் அவங்க. நீங்களே பாருங்க நீ எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அம்மா ஃபீல் பண்ணாலும் அதை பெருந்தன்மையா வெளியில சொல்லிக்காம இருக்காங்க. ஆனா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். துர்கா பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் ஏதோ பண்ற மாதிரி எனக்கு தோணுது அண்ணி. மாசனி அம்மா, குப்பை தொட்டில நான் கொட்டினது பழைய சாதம் தானே, அது தயிர் சாதம்னு ஏதேதோ சொல்றாங்களே. ஆனா அது எதுவுமே அங்க இல்லையே. அப்ப கோமதி அக்கா வந்து சொன்னதாலதான் நான் அதை கொட்டினேன். தம்பி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. அவ ஆசையா உங்களுக்காக சமைச்சா, அத நீங்க கொண்டு போலனா அவ மனசும் ரொம்ப கஷ்டப்படும்ல. பொண்டாட்டிய கஷ்டப்படுத்திட்டு நீங்க பாட்டுக்கு எனக்கு என்னன்னு போனாலும் அங்க உங்களால நிம்மதியா இருக்க முடியுமா தம்பி? போதும் அண்ணி, அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னதுதான் இப்பவும் திரும்பவும் சொல்றேன். தனியா இருக்கிறப்ப இருந்த நிம்மதி கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கவே இருக்காது. கல்யாணம்னு ஆரம்பிச்சாலே அது பிரச்சனையே பிரச்சனை தான். அதனால ஒரே டார்ச்சர் தான். அண்ணி, ஒண்ணுமே இல்லாத விஷயம் கூட பெரிய பிரச்சனை ஆகும். நீங்களே கண்ணு முன்னாடி பாக்குறீங்களா என்ன நடந்துட்டு இருக்குன்னு. இதுல யாருக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அண்ணி. இதுல நான் அம்மாவுக்கு ஃபேவரா பேசினா துர்காவோட மனசு ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். துர்காவுக்கு ஃபேவரா பேசினா அம்மாவோட மனசு ஹர்ட் ஆகும். அதனால துர்காவே கொஞ்சம் புரிஞ்சு பார்த்து மெச்சூர்டா பிஹேவ் பண்ண சொல்லுங்க அண்ணி. இல்லனா இந்த மாதிரி பிரச்சனை குடும்பத்துல அடிக்கடி நடக்கும். அப்புறம் நம்மளோட நிம்மதியே போயிடும் அண்ணி. பாத்துக்கங்க, வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அது எதுவோ 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 என்னுள் பேச, அது எதுவோ 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 என்னுள் பேச. ஒரு மாயம் நானோ, இது ஏனோ ஒரு மாயம் நானோ. உயிருக்குள் ஒரு ஓசை, அது எதுவோ 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 வந்து பேச. உயிருக்குள் ஒரு ஓசை. துர்கா, தள்ளு, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல சின்னையா, நானே துடைக்கிறேன். சின்னையா, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எதுவுமே வேணும்னு பண்ணலங்கய்யா. அத்தை மனசை காயப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சின்னையா. வேணும்னா இப்பவே போய் நான் அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் சின்னையா. அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறத நான் கௌரவ குறைச்சலாவே நினைக்க மாட்டேன் சின்னையா. ஏன்னா அவங்க என்னோட அத்தை. எனக்காக வீணா கிட்ட அவங்க அவ்வளவு பேசியிருக்காங்கய்யா. நானும் அவங்க மனசை காயப்படுத்திருக்க கூடாது. தப்பு எல்லாமே என் மேலதான் சின்னையா. இது எனக்கே தெரியாம என்ன அறியாம அப்படி ஒண்ணு நடந்துருச்சு சின்னையா.
துர்கா, மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையை ஈஸியா கேட்டுட்டு போயிடலாம். ஆனா அம்மாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நான் சொல்லிதான் எனக்காக அவங்க தயிர் சாதம் பண்ணி வச்சாங்க. ஆனா அதை நீ எடுத்து டஸ்ட்பின்ல போட்டிருக்க. அது அவங்களுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும் யோசிச்சு பாரு. துர்கா, எனக்காக நீ விதவிதமா சமைச்சிருக்கலாம். ஆனா எனக்கு தேவையானதை எங்க அம்மா மட்டும்தான் சமைச்சு வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் அதை கொண்டு போய் டஸ்ட்பின்ல போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, எப்பவுமே நம்மள நம்ம இடத்துல இருந்து யோசிக்கிற மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள பத்தியும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அத முதல்ல எப்பவுமே நீ மைண்ட்ல வச்சுக்கோ துர்கா. சின்னையா, அதான் நான் சொல்லிட்டேன்ல சின்னையா, நான் வேணும்னு எதுவுமே பண்ணல. ஏதோ ஒரு அவசரத்திலயும் பதட்டத்திலயும் என்ன அறியாம இப்படி நடந்துருச்சு. தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்கய்யா. சரி, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். இருந்தாலும் எங்க அம்மா செஞ்ச சாப்பாட்டை குப்பையில தூக்கி போட்டது ரொம்ப தப்பு துர்கா. இந்த விஷயத்தை என்னால மன்னிக்கவும் முடியாது, என்னால மறக்கவும் முடியாது. யார மன்னிச்சாலும் உன்னை இந்த விஷயத்துல நான் மன்னிக்கவே மாட்டேன். இதை நம்ம தெரிஞ்சே பண்ணல, நம்ம வேணும்னு பண்ணல. ஆனா இது ஏன் சின்னையாவுக்கு புரிய மாட்டேங்குது? கோமதி அக்கா சொன்னதால தானே நாம இப்படி பண்ணோம். எப்படி வீணா உன் அத்தையோட நடிப்பு? ஐயோ அத்தை, வேற லெவல்ல கலக்கிட்டீங்க, செம்மையா பண்ணிட்டீங்க. நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சேன், ஆனா நீங்க பின்னி பெடல் எடுத்துட்டீங்க அத்தை. அதான் நான் சொன்னேன்ல, இனிமே எல்லாமே இப்படிதான். பேசிக்கிட்டே இருந்து எதுவுமே சாதிக்காம இருக்கிறத விட பேசாம இருந்து சாதிச்சு போய்கிட்டே இருக்கணும் எல்லாத்தையும். இனிமே இந்த காவேரியோட ஆட்டமே வேற லெவல்ல இருக்கும் பாரு. அத்தை, சும்மா சொல்லக்கூடாது, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. பெரிய திறந்திருந்தா கூட அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணிருக்காது. உண்மையிலேயே உங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு வில் பவர் இருக்கு அத்தை. அத்தை, பக்கத்துல துர்கா வரா. மறுபடியும் டாப் கியர் போட்டு உங்க பெர்ஃபார்மன்ஸை தூக்குங்க. பாத்துக்கிட்டே இரு. ஐயோ அம்மாடி துர்கா, ஏமா உன் முகலாம் இவ்ளோ வாடி போயிருக்கு? அது அது பழைய சாதம்னு நினைச்சுதான் நான் குப்பையில கொட்டினேன். நான் ஒன்னும் வேணும்னு கொட்டல அத்தை. ஐயோ துர்கா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவன் ஏதோ ஒரு டென்ஷன்ல நடந்துகிட்டான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? பரவாயில்ல விடு துர்கா. இத பத்தி நீ எதுவும் யோசிக்காம போய் உன் வேலையை பாரு. முதல்ல அழுகிய நிறுத்த. அழாத, தைரியமா இருக்கணும். போ. துர்கா, என்ன மன்னிச்சிருமா. என்னோட பையன் என் மேல இருக்கிற பாசத்துல உன்னை திட்டான். அவ பேசினது எதையும் நீ பெருசா எடுத்துக்காத. அவனுக்கு உன் மேல பாசம் அதிகம். கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் அசோக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு கோவப்படுறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன் மேல பாசம் அதிகமா வச்சிருக்கான் துர்கா. இப்ப எனக்கு அசோக்கை விட உன் மேலதான் அதிகம் பாசம் இருக்கு. ஏன்னா எனக்கு அப்புறம் என் பையனை இவ்ளோ அக்கறையா பாத்துக்கிற ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கான்ல, அதை நினைச்சு நான் தினம் தினம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். இங்க பாரு துர்கா, ப்ளீஸ்மா, நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை, நான் ஏதாவது உங்களை காயப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் செஞ்ச தப்புக்கு உங்க காலையில மன்னிப்பு கேட்கிறேன்.